ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் தெரியாதவங்களாம் என்னென்னு தெரில கேட்டிருந்தீங்க. இது மாதிரி ஏன் பெரிய வீடியோ போடுறதில்ல, ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாதமாகவே கேட்டுட்டு இருந்தாங்க போடுறதில்ல அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக. ஏன்னா நானே என்ன போடுறேன்னு தெரியாமல் தான் போட்டுட்ருக்கேன். அதையும் பார்த்துட்டு 2 பேர் ஏன் போடுறதில்ல, போட்டா என்ன அப்படின்னு கேட்டதுட்டு சரி ஓகே அவங்களுக்கு வச்சு நம்ம போடுவோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி என் காலேஜ் ரொட்டீன் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு விளாக், சின்ன விளாக், சும்மா காலேஜ் விளாக் அது மாதிரி சொல்லலாம். அது மாதிரி சும்மா இதை பண்ண போகிறேன். ஏன்னா இது கடைசி வருஷம் வேறையா, 3rd இயர். இதுக்கப்புறம் நினச்சா கூட திருப்பி காலேஜ் விளாக்லாம் போட முடியாது. ஸோ அதனால் சரி ஓகே இவங்களும் கேட்குறாங்க, நம்மளும் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இன்றைக்கி ஹோல் டே என்னென்னலாம் காலேஜில் என்ன அப்படிங்கிற மாதிரி பெரிய வீடியோவாக போட போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் கேட்டதுங்கிறத தாண்டி நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னும் நிறையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் நான் போடுறேன். இப்போ நான் அதை கிளம்பிட்டேன். சாப்பிட்டு காலேஜுக்கு போக வேண்டியதான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு நான் சாப்பாடு லஞ்சாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதனால மார்னிங்கே சாம்பார் கத்திரிக்காய்லாம் போட்டு அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. காலையிலே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எனக்காக சமைச்சிருவாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கும்போது, ஒரு சைடு கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சாலும் அவங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சமாக அப்படியே நடந்து போயிட்டுருந்தேன். சும்மா அந்த காலை மட்டும் எடுத்தால் அப்படி நல்லாயிருக்குமா அப்படிங்கிறதுக்காக அந்த இதெல்லாம் அந்த ஷேடோலாம் வர மாதிரியே அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டுருந்தேன். லைட்டாக ஷை வேறு, ஐயோயோ யாரெல்லாம் பார்க்க போகிறாங்க என்னான்ட்டு. அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு ரொம்ப நேரம் பஸ் வரல, சரி ஓகே வெயிட் பண்ணுவோன்ட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்து நல்ல வேலை இன்றைக்கி செம்ம சீட்டு வேறு எனக்கு கிடச்சிருச்சா. ஐயோப்பா நின்றுட்டு இருந்தால் என்ன பண்ணுறவளே தெரில. அதனால் சீட்டு கிடச்சிட்டு விட்டு அப்படியே ஜன்னல் ஓரத்துலன்ட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். கவர்மெண்ட் பஸ் வரலாம் தான். கவர்மெண்ட் பஸ் நம்ம இருக்கிற டைமுக்கு வர மாட்டேது. அது மட்டும் இல்லாமல் செம்ம கூட்டமாக இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு பஸ் 8ன்னு ஒரு பஸ் அது ஒன்று தான் வரும். அதில் அப்படியே ஏறி காலேஜுக்கு அப்படியே கிளம்பி போயாச்சு. இப்போ தான் ரீசெண்டாக தான் காலேஜ் மெயின் இது டோர் ஓப்பன் பண்ணாங்க. அதில் செம்ம வியூங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்தா அப்படியே வேறு ஏதோ ஒரு இதில் ஏதோ நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். நடந்து போகிறப்பே ஹாப்பியாக போகலாம். அதில் ஒரு சந்து பூந்தி இடம்லாம் நான் தேடி போய் ஜாலியாக போயிட்டுருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு நாய் வேறு வந்துச்சு, அதை வேறு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு எப்படியோ வீடியோ எடுத்து போயிட்டேன். எங்கள் அம்மா வேறு பக்தி பரவசமாக துண்ணூறுலாம் பட்டே திட்டி விட்ருக்காங்க. இன்றைக்கி என்னான்னு தெரியல, ஏன் அதிர்ஷ்டவசமானு கூட என்னன்னு தெரில. எப்போவுமே சாரா மேம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது மெகடின் மேம் அப்படின்னு கேட்டு போகிறாள். நான் முன்னாடியே போய் உட்காந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே இல்லைக்கு எல்லாமே இல்லை, சீக்கிரமாகவே நடந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து கடைசி கொஞ்சம் வரையா ஜாலியாக உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட லுட்டி தான். எல்லோரும் படிக்க போவாங்க, நாங்கள் ரெண்டுமே பார்ப்போம். ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட், காலேஜ் லைஃப் என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ ரெண்டுமே பார்த்துக்கணும் அப்படிங்கிறத விட்டு ரெண்டுமே பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு பைபிள் இன்றைக்கி கஞ்சி இல்லை, அது பேர் என்ன கூழ் தொட்டுக்கு வெங்காயம் அதிசயமாக இன்றைக்கெலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நான் ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குன்னு தெரியாமல் ஃபஸ்ட் டைம் வேறையா. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைமே நான் வாயில் ஊற்றி அதே ஃபேஸ் ரியாக்ஷனோட வேறு எடுத்திருந்தேன். எனக்கு ஏன் ஒமட்டிக்கிட்டு வரதால என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு மாதிரி தெரியல. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். சூப்பர். நம்ம ரொம்ப நாள் சாப்பிடல, இது மாதிரிலாம் நான் சாப்பிட்டது கிடையாது. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லேபுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் கம்ப்யூட்டரை பார்த்தா அது அதுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு போல். அப்புறமேட்டு அது வேறு நோண்டிட்டு அப்புறம் விட்டுட்டாங்க. நாங்கள் திருப்பி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு பஸ் வேறு டைம் ஆகிட்டுன்னு அங்கேயும் போயிட்டு வரோம், திரும்பி வரோம். எப்படியோ சரி பேக் சைடு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி வேணாம், அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு திரும்பி நம்ம வந்த வழியாட்டியே ஃப்ரெண்ட்ஸ் சைடே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே இதுக்கு மேலே கூட்டம் தான். இப்போ பாருங்க செம்ம வியூ சொன்னேன்ல, அது மாதிரி ரொம்ப செம்ம வியூ. ரொம்ப எங்கள் காலேஜ்லேருந்து பார்க்க ரொம்ப முதலோட இப்போ ரொம்ப அழகாகிடுச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சி போயிட்டு அப்புறம் எப்படியோ வீட்டுக்கு போயாச்சு. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம்.
வீட்டுக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக 6 மணி ஆகுது. ஹேர் பாத்லாம் பண்ணிவிட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, செம்ம வெயில். ஐயோ கடவுளே, மனுஷன் ஒரு நாளைக்கு 2 வாட்டிக்கு மேலே குளிக்கணும் போல். என்ன வெயில் கொளுத்தி எடுத்துடுச்சு. அதனால் வந்தோடனே வந்து எண்ணெய் வச்சு ஹேர் பாத் பண்ணிட்டேன். ஸோ வந்து உங்கள் காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அப்புறமா இந்த வீடியோ கடைசியில் நான் இப்போ மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவாக. அதில் இருக்கிற வந்து பிகின் தி சீன், பிளாப்பர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மீன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா வந்து கீப் சப்போர்ட்டிங் டு மீ. தேங்க்யூ. ஆமாம், எங்கள் அம்மாவை தான் சொல்லுவாங்க ரொம்ப பொறுப்பான பொண்ணுங்குவாங்க. பருப்பான பொண்ணு, பருப்பான பொண்ணு, பருப்பு இல்லைங்க. இவி தெரியுமா, நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது மாட்டிட்டோங்க. என் தலையில வை, அங்க போய் இப்போ போதும் அவ்வளோதான். இங்கே வை, இப்படி வை. ஓகேவா? ஏன் மச்சி அங்கே பார்க்க மாட்றாங்க? உன்னை பாரு, இப்போ லைட்டை மாற்றி பார்த்து வைக்கிறது. வா வா, முழிய பொறு, முடி கண்ணு மூண்டி எடுத்துருவேன் பார்த்துக்கோ. எப்படிலாம் நடந்துச்சு அவங்க காலேஜ்? அதெல்லாம் நல்லா நடந்திருக்கு. ஒன்ட்டி ஆமாம், பார்த்த பையன் சவான். இது பூ வச்சுக்கிறதால நல்லா இருக்கும். அதெல்லாம் வேணாம், வீடியோ போட கூட வச்சு. இது ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? இது பேட்டரி, இது சார்ஜ் இல்லைன்ட்டு வை. சார்ஜ் நம்மளுக்குனே எல்லாம் வருதுங்க, எல்லாத்துக்கும் வருதுங்க. முடிட்டியா? இப்ப அது ஒன்று கத்தும். ஐயோ, வெட்டிக்கிட்டா நல்லா தெரியும். ஒண்ணுமே தெரியல தோடு. ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஓகே ஓகே, எப்படி இருக்கும்? டிப்ரெஷன்ல இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ண வேண்டியதானே? ஏன் ஷோ இது வேற பில் அடிக்க ஆரம்பிச்சு.